ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. பசங்க டியூஷன் போயிருக்காங்க, இன்னும் வரல. நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டேன். இப்போ வந்து சாதம் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுட்டா கஞ்சி சாப்பிட்லான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கேன், கொஞ்ச நேரம் பொறுத்து சமைக்கணும். இப்போ காலையில் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல் டே விலாகில். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் நிறைய செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் வந்ததுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்வீட் போல் அப்படியே இருந்தது. இங்கே இருக்கிறதுங்க ப்ளஸ் இந்த கவரில் இருக்கிறது அந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லாமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூரணமும் சேர்த்து நேற்று வீடியோவில் காமிச்சிருந்தேன். பூரணம் வந்து ரொம்ப அதிகமானதுனால நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு அதில் வந்து அவல் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீட் வந்து இவ்வளோ இருந்துச்சு. இன்னுமே இது ஃபுல்லாகவே அந்த பூரணத்துலேயே வச்சுருந்ததுனால எல்லா பக்கம் பூரணம் ஒட்டிக்கிச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. அதோட சேர்த்து சாப்பிடும்போது இனிப்பு வந்து ஒரு ஸ்வீட்டில் கொஞ்சம் கம்மியாக வச்சு செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலி 3 வீட்டில் செஞ்ச எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்ததுனால ஒருத்தவங்க எங்கள் சின்ன மாமியார் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வச்சு செஞ்சுருந்தாங்க. சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு 2-3 வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பசங்க வந்த அப்புறமா பசங்களுக்கு கொடுத்தேன். பசங்களும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. காலையில் வந்து பசங்க டியூஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து நான் அவல் வந்து கொடுத்துருந்தேன். ஒரு 6-6:30 மணி போல் சாப்பிட்டாங்க. ஏன்னா நைட்டில் வந்து 8 மணிக்கே சாப்பிட்டு தூங்கிடுவாங்க பசங்க. நைட்டு 8 மணிக்குன்னா 9 மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே பசங்களுக்கு வந்து பசிக்கும். அதோட வந்து டியூஷன் கிளம்பணும் அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவாங்க. அவல் கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு, ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அந்த மாதிரி வந்து ஏதாவது கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதையெல்லாம் சேர்த்து நான் சாப்பிட்டுட்டேன். ஆல்ரெடி நேற்று ஸ்வீட் வேறு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டேன். மீதி வந்து இந்த அவல் வந்து நிறைய இருந்தது. சரி, இந்த அவல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவல் எல்லாம் வந்து ஒரு கிணத்துல கொஞ்சமாக எடுத்துகிட்டு, அதாவது இந்த இனிப்பு பூரணம் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் அவல் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அவலை மட்டும் வந்து நான் அள்ளி இதில் போட்டேன். பழங்களெல்லாம் அப்படியே வச்சுட்டேன். எல்லாமே வந்து மாடு தொட்டியில் போட்டுற சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக வந்து பிரசாதம் வந்துடுது. கொஞ்சமாக இருந்தால் ஓகே, சாப்பிட்றலாம். இவ்வளோ பிரசாதம் வந்து சாப்பிட முடியலை. அதனால் வந்து சரி மாடுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவல் அதில் 2த்துலேயும் அவல் மட்டும் கொண்டு வந்தேன். பழங்களெல்லாம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் துருவல், சர்க்கரை போட்டு வெல்லம் போட்டு அந்த பூரணத்தில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் இனிப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவல் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா பசங்க வந்த அப்புறமா கொடுத்தேன். யாரும் சாப்பிடல. சரி ஈவினிங் டைம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு பிஸ்கெட் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரி பிஸ்கெட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆகிடும். அதனால் வெளியிலே வச்சுருந்தேன். பிரசாதம் எல்லாத்தையும் மாடுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசங்க வந்தாங்க. ஸ்கூல் வந்து லீவு, அதனால் அவங்க வீட்டிலேயே வந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிஸி. விளையாடி 4 நாள் ஆயிடுச்சு தீபாவளி லீவுக்கு கிட்டத்தட்ட. அதனால் வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க. சரி, நான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து மதியத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அரிசி வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன். சாதம், அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு செந்துலான்னு சொல்லி ஒரு ரெசிபி நம்ம சேனலில் நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து செஞ்சுருந்தேன். உளுத்தம்பருப்புலாம் போட்டு அதில் உருளைக்கிழங்கு, பப்பாளிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி எல்லா காயும் போடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கும், பப்பாளிக்காயும், தக்காளியும், வெண்டைக்காயும் போட்டு செஞ்சுருந்தேன். உளுத்தம்பருப்பு வத்தல் வச்சு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டேன். அவங்க வந்து கரும்பு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிடல. சரி வாங்க சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாடு வந்து செஞ்சுட்டேன். சாப்பாடு, காய் குழம்பு, அதுக்கப்புறமா அப்பளம் கொஞ்சம் வறுத்துருந்தேன். தயிர் பச்சடி கொஞ்சம் செஞ்சேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க வேண்டான்னாலும் நம்ம கம்பல் பண்ணி ஊட்டி விடணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி. ஆனால் கொஞ்சம் ஒரு சாப்பிட்டு பழக்கமாயிட்டாங்கன்னா அப்புறமா சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. டியூஷன் போயிட்டு வந்து அவங்க பேண்ட் ஷர்ட்லாம் வந்து துவச்சி போட்டதை எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு துவச்சது, அதுக்கப்புறம் இங்கே செல்ஃபில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு மடித்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. விளக்கேற்றி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு டீயே குடிக்கல, இன்னைக்கு கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு இருந்தேன். டீ பண்ணிவிட்டு அப்பாவுக்கு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து மீதியாக இருந்தது. அது நேற்று பால் நான் வந்து தீபாவளி வேலை
ப்ளஸ் வந்து ஸ்வீட்ஸ்லாம் நிறைய செஞ்சதுனால பால் யாருமே குடிக்கல, அப்படியே வச்சுருந்தேன். சரி அதை வந்து அப்படியே காலையில் வந்து நான் திரித்து பன்னீராக ரெடி பண்ணிட்டேன். அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கல. ஜஸ்ட் வந்து ஈஸியான மெத்தட் தான், நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து நானே அப்படியே எலுமிச்சைப்பாலை சாறு புழிஞ்சு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில் கட்டி வச்சுருந்தேன். இது வந்து நல்லா செட் ஆன அப்புறமா வெளியே எடுத்து அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நைட்டு பசங்களுக்கு வந்து கஞ்சி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் கஞ்சிக்கு இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸில் இதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, எல்லாமே மசாலா வந்து ரொம்ப கம்மி தான், ஏன்னா குழந்தைங்களுக்கு காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நான் இந்த மாதிரி போட்டு வச்சு மசாலாலாம் கலக்கி வச்ச இந்த பன்னீரை அப்படியே போட்டுட்டேன். ஆக்சுவலி மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டுட்டேன், அதனால் வந்து கலர் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு எண்ணெயில் பன்னீரை பொரிக்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்து பொரிக்கணும். எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி எடுத்தோம்னா பன்னீர் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கடாயில் போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே அப்படியே எல்லா பக்கமும் தள்ளி விட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே இது இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓகே, போய் கஞ்சி சாப்பிட்றலாம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வெளியே எடுத்து பசங்க நான் கஞ்சி குடிச்சிட்டோம். மதியம் செஞ்ச குழம்புல கொஞ்சோண்டு தான் இருந்தது. மத்தியானம் வந்து நிறைய வந்து எடுத்து சாப்பிட்டோம். பசங்களுக்கு வந்து தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டேன் சாதம். அதனால் வந்து நான் நைட்டுக்கு கொஞ்சமாக தான் அது இருந்தது அந்த குழம்பு. சரி பன்னீரும் வந்து பொரிச்சிட்டோம்னா பசங்க அதோட சேர்த்து கஞ்சி சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி பொரிச்சிட்டேன். இப்போ கஞ்சி சாதம் ஆல்ரெடி நான் மதியம் செஞ்ச சாதத்தில் மீதி இருந்த சாதத்தை அப்படியே வந்து தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி அதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு பசங்களுக்கு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல் டே விலாகு. சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா விலாகு முடிஞ்சது. இன்றைக்கி விலாகு முடிஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை முடி நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ரெமெடி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ உப்பெல்லாம் போட்டுட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொல்லிட்டு கஞ்சி சாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். இது வந்து சிந்துலா ரெசிபி. சாப்பிடும்போது எப்படி வாங்கன்னு கூப்பிடாமல் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறேன். ஒரிசாவில் இருக்கேன், இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரது, இருந்தாலும் ஒரு நிம்மதிக்காக கூப்பிட்றலாம், ஒரு மனசு சந்தோஷத்துக்காக வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி. அதுக்கப்புறம் காய் குழம்பு கொஞ்சமாக இவ்வளோ தான் இருந்தது, ப்ளஸ் பன்னீர் வச்சு பசங்க நான் 3 பேரும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து நைட் பசங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பா வந்தவுடனே படுத்துட்டோம் எல்லாருமே. அப்பாவுக்கு வந்து அந்த பக்கம் பாயெல்லாம் போட்டு கொசுவலெல்லாம் கட்டிட்டேன். நாங்கள் எங்கள் ரூமில் வந்து கொசுவலை கட்டுறதில்ல, அந்த பக்கம் மட்டும் அப்பா ரூமில் மட்டும் கட்டி விடுவோம். ஏன்னா கொசுவலை கட்டுறது வந்து குளிர்காலம் வந்து அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டலை. அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாதம் வந்து சாப்பிட சொன்னேன், சாப்பிட்டுட்டு படுத்துட்டோங்க. இன்றைக்கி தான் இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஃபுல் டே விலாகு. பசங்க வந்து பன்னீர் சாப்பிட்டுட்டு வீடியோவில் நல்லா இருக்குன்னு காமிக்கிறாங்களாமா. அதனால் டிசைனாக கையை ஆட்டி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. அதான் சரின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல் டே விலாகு. முதல்ல அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது சூடாகட்டும். இது சூடான உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சமையலுக்கு பயன்படுத்துகிற அதே சால்ட் உப்பு தான். நீங்கள் நார்மலாக கல் உப்பு இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் எடுக்கணும். நார்மலான டீ தூள், இந்த மசாலாலாம் போட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த டீ தூள் இல்லை, இது நார்மலான டீ தூள். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் ஸ்பூனில் எடுக்கும்போது ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் முக்கால்வாக வந்தது, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்துருக்கேன். கரெக்டாக 4 ஸ்பூன், அதாவது ஃபுல்லாக போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு போட்டால் 4 ஸ்பூன் அளவுக்கு அதில் டீ தூள் போட்டுருணும். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட நம்ம வச்சிருக்க தண்ணி 1/4 பாகம் ஆகிற அளவுக்கு. இப்போ நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து 1/4 கிளாஸ் ஆகிற அளவுக்கு இது கொதிக்கணும். இதை நம்ம ஸ்லோ பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டலாம். இல்லைனா டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போய் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை கொதிக்க வைக்கலாம். எல்லா டீ தூளும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு ஒரு 1/4 பாகம் ஆகும்போது நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டீ தூள் நம்ம சூடு அதிகமாக வச்ச உடனே இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கும் பாருங்க. இதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக வச்சு கொதிக்க வைங்க. அப்பதான் எல்லாமே உள்ளே இருக்கும் டீ தூள். இப்போ நல்லா கொதிச்சு 1/4 பாகம் அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், இதை இறக்கிடலாம். நல்லா 1/4 பாகம் அளவுக்கு இது வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி நம்ம வடிகட்டிக்கலாம்.
இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சிடலாம். வடிகட்டிட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஆறின பிறகு இப்போ நீங்கள் தலைக்கு குளிச்சிட்டிங்க அப்படின்னா தலை வந்து சுத்தமாக இருக்க அழுக்கு இல்லாத போது நீங்கள் வந்து இதை தலையில் நைட்டில் தடவிடணும். நைட்டில் வந்து அப்படியே முடி ஃபுல்லாக நம்ம தலை அந்த முடி ஃபுல்லாக நம்ம அப்படியே தடவி விட்டுறணும். முழுக்க முழுக்க அந்த முடி எல்லாம் படுற மாதிரி இந்த தண்ணி மொத்தமே அப்படியே தலை ஃபுல்லாக அந்த முடியெல்லாம் படுற அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு அதை அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் வெறும் தண்ணியில் அலசி விட்டுருங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் மட்டும் செய்யுங்க. அதிகமாக வெள்ள முடி இருந்தால் 2 நாள் செய்யுங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வந்து கலர் உடனே பிளாக் ஆகும். கலரும் ரொம்ப நாளைக்கு நிற்கும். அப்படியே கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் பயன்படுத்துனீங்கன்னா உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்ற பொருள் டீ, அதனால அதில் அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் அதனால தைரியமாக செய்யலாம். முடி கொட்டுறவும் கொட்டாது, எந்த பிரச்சனையும் வராது. அதோட பர்மனெண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு நல்லா யூஸ் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்து ஓகே இதுக்கு மேலே வந்து கலர் போகாது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அப்புறமா நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக அதுக்கப்புறமா வந்து வாரத்தில் 1 நாள் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 மந்த் போல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆன அப்புறமா ஒரு 6 மந்த்து கிட்டத்தட்ட நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முடி எல்லாமே வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கருப்பாயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணவும் தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே எந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். டேண்ட்ரஃப் பிரச்சனையும் இருக்காது இந்த நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.